உங்கள் வீட்டில் யாருக்காவது சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த மிளகு தக்காளி ரசத்தை வச்சு கொடுங்க. அப்படியே சளி எல்லாத்தையுமே டக்குன்னு இறக்கிரும். இதோட ஒரு பொரிச்ச மீனோ இல்லை வறுத்த சிக்கனோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொடியை அரைச்சி வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடிகளில் ஒரு 20 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. அது கூட கை நிறைய கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு இடித்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம மிக்சி ஜாரில் கூட போட்டு ஒரு சுற்றி எடுக்கலாம். பட் இந்த மாதிரி இடிகளில் இடித்து நம்ம செய்யும்போது அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 4-5 தக்காளி எடுத்திருக்கேன். இதில் மேலே உள்ள அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு நல்லா கையாலேயே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரசம் செய்யும்போது கொஞ்சம் பழுத்த தக்காளியாக இருந்தால் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்து இந்த மாதிரி கையிலேயே நல்லா மசிச்சு இந்த அளவுக்கு வர நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ரசம் கொஞ்சம் தண்ணியாக வச்சாதான் நல்லாயிருக்கும். அதனால் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு அந்த தண்ணியும் சேர்த்து கல்லுப்பு தேவையான அளவு நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. ரசம் லைட்டாக இனிப்பு டேஸ்ட்டோடு இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு சிட்டிகை மட்டும் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இனி அஸ் யூஷுவல் நம்ம எல்லா ரசமும் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கூடவே கடுகு, வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியும் இடித்து வச்சுருந்த அந்த பூண்டு, கொத்தமல்லி அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மணமாக இருக்கும். மணம் வர நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி தக்காளியை புழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளி புளி எல்லாம் அதையும் இது கூட சேர்த்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரை சிம்லேயே வச்சுருங்க. சிம்லேயே வச்சுட்டு கை நிறைய நல்லா கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, சிம்லேயே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் வரும். அந்த பபிள்ஸ் வர்ற ஸ்டேஜில் நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டான சுவையான ரசம் ரெடி. நீங்கள் இந்த அளவுக்கு பபிள்ஸ் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை யாருனாலும் குடிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரசமும் சைடாக ஏதாவது பொரிச்ச மீனோ சிக்கனோ இல்லை உருளைக்கிழங்கு இருந்தாலும் சூப்பராக இருக்கும். நம்ம வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க, சாப்பிடுங்க.